ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. குரு பூர்ணிமா தினமான இன்னைக்கு எல்லா குருமார்களுக்கும் மடாதிபதிகளுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு மகாபெரிவா மகிமையில் ஒரு அனுபவத்தை சொல்லலான் இருக்கேன். மகாபெரிவாளுக்கு ரொம்பவும் பிடித்தது அன்னதானம். காஞ்சி ஸ்ரீமடத்துக்கோ அல்லது தான் முகாம் இருக்கும் இடங்களுக்கோ வரும் பக்தரை எந்த ஒரு நாளிலும் பசியோடு அனுப்ப மாட்டார் மகாபெரிவா. அதுவும் அன்னைக்கு அங்கே தயாராக வேண்டிய சமையல் மெனுவை மகாபெரிவாளை தீர்மானிப்பார். என்னது, எப்பவும் பரங்கிக்காய் சாம்பாரே போடுறேன், வேற காயை மாற்றுங்கன்னு சொல்லுவார். இத்தகைய அன்னதான பணிகள் தங்கு தடை இல்லாமல் நடக்க வேண்டுங்கிறதுக்காக பொறுப்பை தகுதியானவர்களிடம் ஒப்படைத்து விடுவார் மகாபெரிவா. மகான் மூலமாக அன்னதான கைங்கரியம் செய்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறதே என்று அவர்களும் மனமுவந்து இதை நடத்துவார்கள். இருக்கிற தானங்களிலேயே மிக உயர்ந்த தானம் அன்னதானம். அன்னதானம் என்பது இந்த தானம் செய்தவரை மட்டுமல்லாமல் அவரது சந்ததியினரையும் தொடர்ந்து காத்து ரட்சிக்கும் மகிமை கொண்டது. அன்னதானம் செய்தால் அடுத்தடுத்து வரும் 7 பிறப்புகளுக்கும் தர்மம் தலை காக்கப்படும். சந்ததிகள் வளமாக வாழ்வார்கள். எல்லா பலன்களும் கிடைக்கும். வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். அதனால்தான் மகாபெரிவா காலத்தில் அவர் நடத்துகிற அன்னதானத்தில் பலரும் போட்டி போட்டுக்கொண்டு அதற்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து குவிப்பார்கள். வருகிறவர்களை அமர வைத்து இலை போட்டு அறுசுவையுடன் உணவு பரிமாறப்படுவதுதான் நிறைவான அன்னதானம். மகாபெரிவா காலத்தில் காஞ்சி ஸ்ரீமடம் எங்கு முகாமிட்டிருந்தாலும் அங்கு தன் குழுவினரோடு போய் இலை போட்டு வடை பாயசம் வைத்து அன்னதானம் போட்ட ஒரு உத்தமர் சில காலத்துக்கு முன் நம்மிடையே வாழ்ந்து வந்திருக்கிறார். அவரை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அவர் பெயரே அன்னதான சிவன். எப்போதும் சிவநாமத்தையே உச்சரித்து கொண்டிருப்பார். அன்னதானம் இவரது பணி. இந்த 2ஐயும் இணைத்து இப்படி ஒரு பெயரை இவருக்கு வைத்தவரே மகாபெரிவாதான். சுமார் 100 வருடங்களுக்கு முன் மகாபெரிவா உத்தரவின் பேரில் நிறைய இடங்களில் அன்னதானம் செய்துள்ளார். காரணம் பிரம்மாண்டம்தான். சிவன் நடத்தும் அன்னதானத்தின் பிரம்மாண்டத்தை பற்றி காஞ்சி மகாபெரிவா என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போமா? 1933 வருஷ கும்பகோண மாமாங்கத்தில் ஏற்பாடான அன்னதானம் முழுக்க அன்னதான சிவனோட கைங்கரியம்தான். மாமாங்கத்துக்கு வர பக்தாளுக்கு 3 வேளையும் சாப்பாடு போடுறதுக்காக விறகே 100 வண்டி வந்தது. ஊறுகாய்க்காக நெல்லிக்காய் மட்டும் 10 வண்டியில் வந்து சேர்ந்ததுன்னா பார்த்துக்கோங்க. எத்தனை அண்டா வச்சாலும் எத்தனை நீளம் கோட்டை அடுப்பு வெட்டினாலும் அவரோட அன்னதானத்துக்கு சாதம் வடித்து மாளவே மாளாது. அந்த அளவுக்கு அவரோட அன்னதானத்துக்கு கூட்டம் எங்கேருந்து தான் வந்து சேருமோ தெரியாது. கூட்டத்தை சமாளிக்கிறதுக்காக அவர் ஒரு ஐடியா பண்ணுவார். என்ன தெரியுமா? 10-20 மூட்டை அரிசியை வடித்து அதை அப்படியே நீளமான பாய்களில் பரத்தி கொட்டுவார். கொதிக்க கொதிக்க இருக்கிற அந்த அன்னத்தின் மேலேயே மெல்லிசா ஒரு துணியை போட்டு மூடுவார். கிடுகிடுன்னு அது மேலேயும் ஒரு 10-20 மூட்டை பச்சரிசியை, ஆமாம் நன்னா கேட்டுக்கோங்க, பச்சையாக இருக்கிற அரிசியை பரத்தி கொட்டிட்டு அதுக்கு மேலே கெட்டி கோணியை போட்டு மூடுவார். தரையில் இருக்கிற பாய்க்கு அடி வரையில் கோணியை இழுத்துண்டு போய் இறுக்கமாக சொருகி மூடிப்பிடுவாராம். 1/4 மணியோ 1/2 மணியோ கழித்து மேலே போத்தி இருக்கிற கோணியை எடுத்து பார்த்தா சித்த முன்னாடி போட்ட பச்சரிசி அத்தனையும் புஷ்பமாக சாதமாக ஜொலிக்கும். இதெல்லாம் அவரோட டெக்னிக். இப்படி மகாபெரிவா சொல்லியிருக்கார் அன்னதான சிவன் அவர்களை பற்றி. அன்னதான சிவன் மீது மகாபெரிவாளுக்கு அத்தனை ஈடுபாடு உண்டு. அவருடைய கைங்கரியத்தில் மதிப்பும் மரியாதையும் உண்டு. இன்றும் பிரம்மாண்டமான ஒரு சாப்பாட்டு பந்தியை குறிப்பிடும்போது தஞ்சாவூர் பக்கங்களில் சிவன் சமாராதனை மாதிரி கலை கட்டிடத்து என்று பேசுவது வாடிக்கையான ஒன்று. மகாபெரிவா உத்தரவின் பேரில்
நிறைய இடங்களில் அன்னதானங்களை மேற்கொண்டார் அன்னதான சிவன். இந்த நேரத்தில் அன்னதான சிவனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள தேப்பெருமாநல்லூர் என்கிற கிராமத்தில் கிபி 1852ஆம் ஆண்டு பிறந்தார் அன்னதான சிவன். அவரது தந்தை பெயர் அஸ்வத நாராயண சாஸ்திரிகள், தாயார் பெயர் லக்ஷ்மி அம்மாள். சிவனுக்கு பெற்றோர் வைத்த பெயர் ராமசாமி. வசதி வாய்ப்புகள் இல்லாத குடும்பம், ஏழ்மை நிலை என்பதால் பள்ளிக்கு போனதாக தெரியவில்லை. அதே சமயம் வேதம் கற்றுக்கொண்டார் அன்னதான சிவன். பிற்காலங்களில் பிரம்மாண்டமாக நடத்திய அன்னதானங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக முன்னோடியாக இருந்தவர் கயத்தூர் மிராசுதாரரான சீனிவாச ஐயர் என்பவர், தஞ்சாவூர்காரர். தஞ்சை பகுதியில் அமைந்துள்ள ஆலயங்களில் பெரிய அளவில் எந்த ஒரு விசேஷம் என்றாலும் அங்கே அன்னதானம் செய்வதற்கு கயத்தூர் சீனிவாச ஐயர் தன் குழுவினருடன் ஆஜராகி விடுவார். அப்போது அவருக்கு உதவியாளாக இருந்தவர் அன்னதான சிவன். ஒருமுறை ஆலயம் ஒன்றில் பிரம்மாண்டமான அன்னதானத்துக்கு பின் சாப்பிட்டவர்கள் சீனிவாச ஐயரை மனமாற வாழ்த்திவிட்டு செல்வதைக் கண்டு நெகிழ்ந்து போனார் அன்னதான சிவன். இது போன்ற உத்தமமான செயல்களில் தானும் ஈடுபட வேண்டும் என்கிற ஈர்ப்பு அப்போது அவருக்குள் எழுந்தது. பின்னாளில் பெற்றோர் மறைந்த பிறகு தனக்கு இருக்கும் வீடு, நிலம் போன்ற சொத்துக்கள் அனைத்தையும் விற்று அதையே மூலதனமாக கொண்டு ஊரெங்கும் அன்னதானத்தை தொடங்கினார் அன்னதான சிவன். அறுசுவையோடு தலைவாழை இலை போட்டு உணவு படைப்பதையே தன் கொள்கையாக கொண்டார். அன்னதானம் முடிகிற வரை வருகின்றவர்களுக்கு இல்லை என்று சொல்லாதவாறு பரிமாறினார். கைவசம் பணம் இல்லாத போது திருபுவனம் ஸ்ரீ கம்பகரேஸ்வரர் கோவிலில் பரிசாரகர் வேலை பார்த்து சம்பாதித்தார். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அன்னதானத்தை இவர் கைவிட்டதில்லை. காஞ்சி ஆட்சியாளர்களின் ஆங்கைப்படி கும்பகோணம் ஸ்ரீமடத்திலேயே இருந்தபடி தன் அன்னதான பணிகளை தொடர்ந்தார் சிவன். மடத்துக்கு வரும் அன்பர்களிடம் யாசித்து பொருள் பெற்று அன்னதானத்தை தொடர்ந்தார். ஆரம்ப காலத்தில் கடை கடையாய் ஏறி இறங்கி வியாபாரிகளிடம் கெஞ்சி கூத்தாடி அரிசி, பருப்பு, மளிகை சாமான்கள் மற்றும் காய்கறி வாங்கி வருவது சிவனின் வழக்கம். ஆனால் போக போக சிவனது அன்னதானத்துக்கு வியாபாரிகளே இவரது இடத்தை தேடி வந்து பொருட்களை குவித்துவிட்டு போவார்கள். சிவன் நடத்தும் அன்னதானங்களில் லட்சக்கணக்கானோர் சாப்பிட வருவார்கள் என்பதால் ஒவ்வொரு பந்தியும் தங்கு தடையில்லாமல் போய்கொண்டே இருக்கும். அதே வேளையில் சமையலும் இடைவிடாமல் நடந்து கொண்டே இருக்கும். உணவு கூடத்திலிருந்து வருகிற ஆவி வாசனையை கொண்டே இந்த பண்டத்துக்கு இன்னினது சேர்க்க வேண்டும் என்று துல்லியமாக சொல்லிவிடுவாராம் அன்னதான சிவன். கொதித்து கொண்டிருக்கிற ரசத்தை பார்த்து அதற்கு இன்னும் எத்தனை கொத்தமல்லி அரைத்து விட்டால் வாசனையும் மனமும் தூக்கும் என்று சொல்லிவிடுவார். அதே போல அன்னதானத்தின் எந்த ஒரு பந்தியிலும் சூடான சாதம்தான் பரிமாறப்படும். ஆறிப்போன பொருட்களை பார்க்கவே முடியாது. அன்னதானம் செய்யும்போது துளி கர்வம் கூட இவரிடம் இருக்காது. ஏழை எளியவர்களை மிகவும் கனிவுடன் உபசரித்து அவர்களை திக்குமுக்காடு செய்து விடுவார். மகாபெரிவா 3 வயசு குழந்தையாக இருந்த 1897 சிவனின் மகாமக அன்னதானம் துவங்கிவிட்டது. அதற்கு பிறகு 1909 15 வயது இளம் துறவியாக மகாபெரிவா இருந்தபோது நிகழ்ந்த மகாமகத்திலும் ஸ்ரீமடத்தின் சார்பாக அன்னதானம் செய்துள்ளார் சிவன். அதன் பின்னர் வந்த 1921 மற்றும் 1933 ஆகிய மகாமகங்களிலும் ஸ்ரீமடத்தின் சார்பாக அன்னதானம் செய்துள்ளார். இத்தகைய காலங்களில் மகாபெரிவாளின் அன்புக்கு மிகவும் பாத்திரமாகியுள்ளார் இவர். 1933 நடந்த மகாமகத்தில் பெரிய குழப்பம் நடந்துவிட்டது. பல்லாயிரக்கணக்கானோர் அமர்ந்து ஒரே நேரத்தில் சாப்பிடும் வகையில் மகாமக குளத்தின் அருகிலேயே பிரம்மாண்டமான ஒரு இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு சமையல் உள்ளிட்ட பணிகள் அனைத்தையும் அங்கேயே நடத்தி கொள்ளலாம் என்று தீர்மானிக்கப்பட்டு உணவு கூடத்துக்கு உண்டான வேலைகள் துவங்கிவிட்டன. பந்தல் போட்டு அந்த இடத்தையே அழகுபடுத்தி விட்டார்கள். ஆனால் முதல் நாள் இரவு வரை, நள்ளிரவு 1 மணியை தாண்டிய பிறகும் மளிகை பொருட்கள் மற்றும் பிற பொருட்களை சுமந்து வரும் வண்டிகள், விறகு வண்டிகள்
எதுவும் அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு வந்து சேரவில்லை. இன்னும் ஒரு சில மணி நேரங்களே உள்ளன. விடிந்தால் அன்னதானம். அடுத்த நாள் அதிகாலையில் இருந்தே அன்னதானத்துக்கு ஆட்கள் நிரம்பி வழிய ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் எந்த ஒரு வண்டியும் வந்து சேரவில்லை. அப்போது கும்பகோணத்தில் மகாபெரிவா முகாமிட்டிருந்தார். புனிதமான மகாமக குளத்தில் நீராடி வருகிற பக்தர்களுக்கு ஆசிகள் வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரை திட்டமிட்டு அமைக்கப்பட்டிருந்தது. மகாபெரிவா முகாம் இருந்த கும்பகோணம் ஸ்ரீமடத்துக்கு நள்ளிரவில் விஷயம் போயிற்று. அதே சமயத்தில் கும்பகோணத்தில் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருந்தவருக்கும் இந்த விஷயம் போய் சேர்ந்தது. பிறகுதான் புரிந்தது, மளிகை பொருட்கள், காய்கறி, அரிசி, பருப்பு, விறகு சுமந்த பல நூற்றுக்கணக்கான வண்டிகள் எல்லாம் ஊருக்கு வெளியே போலீசாரின் அனுமதி கிடைக்காததால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன என்று. விஷயம் என்னவென்றால், சிவன் நடத்தும் அன்னதானத்துக்கு பொருட்களை ஏற்றிச் செல்லும் வண்டிகளுக்கு போலீசார் எந்த கட்டுப்பாடும் விதிப்பதில்லை. ஊருக்குள் எந்த ஒரு திருவிழா என்றாலும் இவரது வண்டிகளுக்கு மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன் உண்டு. ஆனால் இந்த மகாமகத்தின் போது வெளியூர் போலீஸ்காரர்கள் பலர் பணியில் இருந்ததால் அவர்கள் விவரம் தெரியாமல் சாதாரண வண்டிகளை நிறுத்தி வைப்பது போல அன்னதான சிவனின் பணிகளுக்கு செல்லும் வண்டிகளையும் நிறுத்தி வைத்து விட்டனர். இந்த விஷயம் பிற்பாடுதான் தெரிந்தது. பிறகென்ன, சிவனின் வண்டிகள் எல்லாவற்றுக்குமே போலீசாரிடமிருந்து கிரீன் சிக்னல் கிடைக்க வண்டிகள் புறப்பட்டு அன்னதானம் நடைபெறும் இடத்தை வந்து அடைந்தன. வந்து சேர்ந்த உடனே கோட்டை அடுப்பை மூட்டி சமையல் பணிகளை துவங்கிவிட்டார் சிவன். அடுத்த 2 மணி நேரத்தில் அதிகாலை துவங்கி பந்தி களை கட்ட ஆரம்பித்தது. திருவானைக்கோவிலில் அன்னை அகிலாண்டேஸ்வரிக்கு தாடங்க பிரதிஷ்டை மகாபெரிவா முன்னிலையில் பிரம்மாண்டமாக நடந்தது. அன்னதான சிவன்தான் ஹீரோ. தினமும் அறுசுவை உணவுடன் பல வகை பட்சணங்களும் பரிமாறப்பட்டன. ஒவ்வொரு நாளும் 1,00,000 பேர் உண்டு திருப்தியாக சென்றனர் என்றால் சிவனுடைய அன்னதான சிறப்பையும் நிர்வாகத்தையும் எப்படி பாராட்டுவது? அன்னதானம் மட்டும்தான் என்றில்லை. கும்பகோணத்தில் அமைந்துள்ள காஞ்சி ஸ்ரீமடத்தின் பணியிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் அன்னதான சிவன். தன் வாழ்நாளில் எத்தனை லட்சம் பேருக்கு சிவன் அன்னதானம் செய்தார் என்கிற கணக்கு இன்று இல்லை. இவற்றையெல்லாம் பதிவு செய்து புகழ் பெற வேண்டும் என்பது அவரது நோக்கமல்ல. அது 1939ஆம் ஆண்டு ஒரு நாள் அன்னதான சிவனுக்குள் திடீர் எண்ணம். இனி அதிக நாள் தான் உயிருடன் இருக்க மாட்டோம் என்று பட்டது அவருக்கு. ஏனோ அந்த சிந்தனை அவருக்குள் விஸ்வரூபம் எடுத்தது. இறுதி நிமிடங்களை மட்டும் இறைவன் எப்படியோ சிலருக்கு உணர்த்தி விடுவான். அது அன்னதான சிவனுக்கும் வாய்த்தது. கடைசி காலத்தில் இறைவனது சிந்தனையுடன் இருக்க வேண்டும், அதை தவிர வேறு எதுவும் தன்னை ஆட்கொள்ளக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். உடனே தனக்கு நெருங்கியவர்களை அழைத்தார். தன் மனதில் ஓடுகின்ற எண்ணங்களை அப்படியே சொன்னார். பிறகு, திருபுவனம் ஸ்ரீ கம்பகரேஸ்வரர் ஆலயத்துக்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள், அந்த ஈசனை தரிசிக்க வேண்டும், அங்கேயே இருக்க வேண்டும் என்றார். ஊர் உலகத்துக்கெல்லாம் உணவு போட்டு உபசரித்த உத்தமரின் கடைசி ஆசையை நிறைவேற்றும் விதமாக அடுத்த கணமே ஒரு மாட்டு வண்டியை ஏற்பாடு செய்து அதில் அவரை அமர்த்தி வைத்து ஆலயத்துக்கு கூட்டிச் சென்றனர். உடலும் உள்ளமும் குளிர ஸ்ரீ கம்பகரேஸ்வரரை வணங்கினார். ஆலயத்திலேயே சில நிமிடங்கள் தன்னை மறந்து காணப்பட்டார். அதன் பின் வெளியே வந்தவர் திருபுவனம் ஆலய ராஜகோபுரத்தை பார்த்தபடியே நமச்சிவாய நமச்சிவாய என்று சிவநாமத்தை இடைவிடாமல் ஜபித்தார். சர்வேஸ்வரனையும் காஞ்சி மகாபெரிவாளையும் தன் மனதுள் நிறுத்தினார். உடல் தளர்ந்தது. தான் பிரிய வேண்டிய வேளை நெருங்கிவிட்டதை உணர்ந்தார். அன்னதான சிவன் என்று அனைவரும் போற்றும் வண்ணம் தன்னை உயர்த்திய காஞ்சி மகாபெரிவாளை இறுதி முறையாக மனதுக்குள் நினைந்து ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரன்னு சொன்னார். திடீரென்று அவரது உடலில் மாற்றங்கள். அடுத்த வினாடியே இறைவனின் திருவடியில் கலந்தார். உடல் இயக்கம் அடங்கியது. காஞ்சி மகாபெரிவா தன் காசி யாத்திரையை முடித்து அப்போதுதான் திரும்பியிருந்தார். விஷயம் அறிந்தார். அன்னதான சிவனுக்கு இனி மறுபிறவியே இல்லை. அவர் செய்தது போன்ற புண்ணிய செயலை வேறு எவரேனும் செய்ய முடியுமா என்று தோன்றவில்லை. அவர் மோட்சத்தை அடைவார். எனவே ஆலயங்களில்
அவருக்காக மோட்ச தீபம் ஏற்றுங்கள் என்று உத்தரவிட்டார் மகா பெரியவா. லட்சக்கணக்கான பேருக்கு சுவையாக பரிமாறுகிறாரே இந்த அன்னதான சிவன். இவர் அந்த அன்னதானத்தின் போது என்ன சாப்பிடுவார் என்பதை ஆர்வத்துடன் தெரிந்து கொள்ள முற்பட்ட போது நிறைய பேருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அன்னதானம் நடக்கின்ற இடத்தில் ஒரு டம்ளர் பச்சை தண்ணீர் கூட அருந்த மாட்டார். ஒரு பருக்கையை கூட எடுத்து ருசி பார்க்க மாட்டார். இவையெல்லாம் யாருக்காகவோ யாரோ கொடுத்த பணத்திலிருந்து தயாரானது. இவற்றை நல்லபடியாக கையாள்வது மட்டுமே என் வேலை என்று சொல்லி அன்னதானம் நடக்கின்ற இடத்தில் உண்பதை தவிர்த்து விடுவார். பின் எங்கே இவர் சாப்பிடுவார்? அன்னதான வைபவம் பூர்த்தி ஆனவுடன் தனக்கு மிகவும் பழக்கமான உள்ளூர் அன்பர் ஒருவர் வீட்டுக்கு செல்வார். அவரது இல்லத்தில் தரையில் அமர்ந்து உரிமையுடன் ஒரு இலையை போட்டுக்கொள்வார். அதில் மிகவும் குறைவான அளவில் போடச் சொல்லி சாப்பிடுவார். பிறகு அங்கேயே சற்று ஓய்வெடுப்பார். அன்னதான சிவனுக்கு மிகவும் பிடித்த விரும்பி சாப்பிடுகிற ஐட்டம் எது தெரியுமா? முதல் நாள் இரவு மீதம் வைத்த பழைய சோறு. மகா பெரியவா என்கிற மாபெரும் சக்திதான் அன்னதான சிவனை இயக்கியது. காஞ்சி மகானின் குரு அருள் எத்தனையோ அன்பர்களுக்கு கிடைத்து வாழ்வில் உயரிய இடத்தை அவர்கள் அடைந்தார்கள். எல்லோரது நலனிலும் தனி அக்கறை செலுத்தியவர் காஞ்சி மகா பெரியவா. ரொம்பவே ஒரு அருமையான அனுபவத்தை அதுவும் இந்த குரு பூர்ணிமா தினத்தில் சொன்னது சந்தோஷமாக இருக்குது. அன்னதான சிவன் அவரை பற்றி படிக்கும்போது ரொம்ப மனசுக்கு இப்படி கூட ஒரு மனிதர் இருந்திருக்கார் அப்படிங்கும்போது எல்லாமே மகா பெரியவாளோட அனுகிரகம்தான். ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேருக்கு அன்னதானம் பண்ணுறாருன்னா சாதாரண விஷயம் இல்லை. பெரியவாளோட அனுகிரகம் முழுக்க முழுக்க இருந்ததுனால தான் அவரோட உழைப்பும் அதில் இருந்தது. அவருக்கே இயற்கையிலேயே ஒரு ஈடுபாடு இருந்தது. எல்லாமே பெரியவாளோட அனுகிரகம்தான். படிக்கும்போது மனசுக்கு இப்படியெல்லாம் கூட ஒரு மனிதர் இருப்பாரான்னு ஆச்சரியமாக இருந்தது. பெரியவா நிறைய சொல்லியிருக்கா இல்லையா? தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். நீங்கள் என்ன பொருளும் நகையும் வாங்கி கொடுத்து துணிமணியை வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லை பூமி தானம் பண்ணுறோம், எத்தனையோ தானங்கள் இருக்குது. தானத்தில் கோதானம் இருக்குது, எவ்வளவோ தானங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட அன்னதானம்தான் சாப்பிட்டுட்டு உடனே நம்மளை வாழ்த்திட்டு போவா. அதுதான் ரொம்ப வசதியான தானம்னு பெரியவா சொல்லியிருக்கா. எத்தனையோ சந்ததிகளை நம்மளை வாழ வைக்கும்னு பெரியவா நிறையா சொல்லியிருக்கா. அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு காரியத்தை செய்திருக்கார். மகா பெரியவாளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்திருக்கு அன்னதான சிவனுக்கு. நமக்கெல்லாமும் மகா பெரியவாளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பெரியவாளை பிரார்த்திச்சுக்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நமஸ்காரம்.